அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். ஆமென். அல்லேலூயா. இப்பொழுதும் நமக்கு தீர்க்க தரிசனமாக கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். ஏற்ற காலத்தில் ஆமென். உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அநேகருக்கு, அநேக தீர்க்கதரிசிகளுக்கு, அநேக போதகர்களுக்கு ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து கர்த்தர் அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். வெறும் நமக்கு இந்த வருஷ பிறப்பில் மாத்திரம் வார்த்தையை கொடுக்கறதில்ல, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ வார்த்தை வருது, அது உள்ள இறங்கணும். ஆமென் சொல்லுங்க. இறங்கினா தான் ஆசீர்வாதம். ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒன்னே ஒன்று நான் சொல்கிறேன், உலகம் பயங்கரமான அழிவுக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறது. இப்போ வரோம், நிறைய யூடியூப்பில் வரோம் பாருங்க, பயங்கரமான கொள்ளை நோய் வருது, அது வருது, இது வருது, அழிவு வருது, யுத்தம் வருது, எல்லாம் பைபிளில் போட்டாச்சு, வரந்தான். என்கிட்ட கூட கர்த்தர் ஒரு சில காரியங்களை சொன்னார். ஆனாலும் தேவ ஜனங்களை, என் ஜனங்களை நான் நடத்துவேன், என் ஜனங்களை நான் பாதுகாப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இனி எல்லாம் வருகிற வருஷம்லாம் ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்க முடியாது. ஓஹோ ஆகான்லாம் அதெல்லாம் போயிடுச்சு, முடிஞ்சிடுச்சு. இனி பரிசுத்தமும் சாட்சியும் தான் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக்க போகுது. உன் ஜபம், உன் துதி, உன் ஆராதனை, சபை ஐக்கியம், இப்படி ஆவிக்குரிய காரியங்களில் தான் இனி உன் வாழ்க்கை இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி காலம் செல்லாது. கடைசி நாட்களில், கடைசி வருஷங்களிலே வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை மிக 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 சமீபம். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரோடு இல்லாதவர்கள் எல்லாம் விழக்கூடிய நாட்கள் ஆரம்பித்து விட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நடக்க பழகி கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்க. சபையிலையும் சரி, விசுவாச மத்தியிலும் சரி, இனி வரும் காலங்களில் கர்த்தரோடு இல்லைன்னா அவங்கெல்லாம் விழ ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க வாழ்க்கை காரியங்கள் எல்லாம் மாறிடும், ஊழியெல்லாம் மாறிடும், வேற மாதிரி போயிடும். ஆண்டவரோடு நிற்கிற கூட்டம் மாத்திரம்தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். உலகத்தில் பயங்கரமான கொள்ளை நோய் வரும், அழிவுகள் வரும், விபத்துகள், நாச மோசங்கள் வரும். ஆனால் ஒன்றையும் தேவ ஜனங்களை தொடாது. கர்த்தரோடு இருக்கிறவர்களை, அல்லேலூயா, கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிறவர்களை, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரோடு நிற்கிறவர்கள் மாத்திரம்தான் இனி வருஷத்தை, அடுத்த வருஷத்தை காண முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதிலும் மிக முக்கியமாக கர்த்தர் என்னோடு கூட பேசின காரியம் என்னவென்றால், இனி ஜெபிக்கல, ஜெப ஆவி இல்லைன்னா அவங்க இந்த உலகத்தில் கடினமாக கஷ்டப்பட்டு தான் வாழணும். ஏதேன் தோட்டத்தில் இருந்த வரைக்கும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பெரிய சந்தோஷம், ஆசீர்வாதம். ஏன்னா உள்ள எல்லாம் இருந்தது, கர்த்தர் இருந்தார், கர்த்தரோடு நடந்தார்கள்.
எப்போ வெளியே வந்தாங்களோ முள்ளும் குறுக்கும் பிறப்பித்தது. அவன் வேர்வை சிந்த வேண்டியதா போயிட்டு பயங்கர உபத்திரவ பாடு. அந்த ஏதேனை விட்டு வெளியே வரும்போது இதே தான் இனி வரும் நாட்களிலே நடக்க போகிறது. கர்த்தருடைய தோட்டமாகிய சபை ஆகிய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஏதேனை விட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா பயங்கரமான வேதனை அனுபவிக்க வேண்டிய காலங்கள் ஆரம்பிக்குது. கர்த்தர் எல்லாம் நடத்தி கிடத்தி எல்லாம் அதை பண்ணி இதை பண்ணி என்னென்னவோ உன்னை பண்ணி கொண்டு வந்தார். ஆனால் இனிமேல்ட்டும் அப்படியே உன்னை தாங்கி பாலிஷ் பண்ணி எல்லாம் பண்ணி ஒன்றுமே பண்ணாமல் மன்னிச்சு விட்டு அப்படியே திருப்பி 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 உன்னை பூசி மொழிவி பண்ணுற இதெல்லாம் போச்சு. ஒழுங்கா நின்னா தப்பிச்சோம். ஆமென் சொல்லுங்க. வரும். நான் இப்போ சொன்னதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. இனி வரும் நாட்களில் நீங்கள் பார்ப்பீங்க என்ன நடக்க போகுது இந்த உலகத்தில், என்னென்ன காரியங்கள் வரப்போகுது, என்னென்ன எத்தனை பேர் விழுவாங்க, எத்தனை பேருடைய வாழ்க்கை மாறப்போகிறது, எத்தனை பேர் இந்த வருஷத்தில் முடிய போகுது அவங்களது எல்லாம் உங்களுக்கு கிளீனாக தெரியும். அல்லேலூயா. ஒன்னே ஒன்று நான் சொல்கிறேன், ஜெபம் இல்லைன்னா நிற்க முடியாது. கடைசி காலத்தில் நீ தேவனோடு நல்ல ஜெபத்தில் தொடர்பு வைத்திருந்தா மாத்திரமே இனி ஒரு வருஷங்களில் நீ நிற்க முடியும். உலகத்தில் பல காரியங்கள் இப்போ சொல்லுவாங்க. இப்போ வரும் பாருங்க, நிறைய யூடியூப்ல வரும். இது நடக்க போகுது, அது நடக்க போகுது, அங்கே இது நடக்கும், இங்கே இது நடக்கும். எங்கே என்ன நடந்தாலும் கர்த்தரோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பு, கர்த்தரோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் வழி நடத்துவார். இப்ப கூட இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. ஒரு சிலருக்கு வேற மாதிரி கொடுத்திருப்பார், ஒரு சிலருக்கு பயங்கரமான அழிவை குறித்து பேசியிருப்பார், ஒரு சிலருக்கு மற்ற காரியங்கள் எல்லாம் பேசியிருப்பார். ஆனால் நமக்கு நம்முடைய சபைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதிரி ஆசீர்வாதமான வார்த்தை, ஒரு அழிவு வரப்போகிறது, போராட்டம் வரப்போகிறது, பிரச்சனை இப்பேற்பட்ட நேரத்தில் இப்படி ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையா என்று கூட நிறைய பேர் பேசலாம். ஆனா இப்பேற்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தை யாருக்கு, அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. யாருக்கு கொடுக்கப்பட்டது இந்த வார்த்தை? யாருக்கு என்றால், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பாரு. ஏற்ற வேலையில மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யப்பா, ஊரே பத்தி நெறிது, இது என்னப்பா வார்த்தைன்னு கூட பேசுவாங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுங்களா? புரியுதா? அது வருது, இது வருதுன்றாங்க, இப்படி நடக்க போகுது, அப்படி நடக்க போகுதுன்றாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல உலகமே அழிய போகுதுன்றாங்க, அப்படி நடக்குது, இப்படி நடக்குது. நடந்துக்கிறத பார்த்து இல்லைங்க, நான் சொல்றத நல்லா கேளுங்க. இந்த வாக்குத்தத்தமான வார்த்தை யாருக்கு? அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய், இனி கடன் வாங்காது இருப்பாய், உன் கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஏற்ற நேரத்தில் உன் இடத்துல மாத்திரம் மழை பெய்யும். இதெல்லாம் யாருக்கு இந்த வசனம் என்றால், இந்த வசனம் யாருக்கு ஃபிட்டாவும் பொருந்தும் என்றால், தேவனோடு நடக்கிறவர்களுக்கு, கர்த்தரோடு இருக்கிறவர்களுக்கு மாத்திரமே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு மாத்திரமே, கர்த்தருடைய சமூகத்தில் போராடி விழுந்து ஜெபிக்கிறவர்களுக்கு மாத்திரமே, கர்த்தரை துதித்து ஆராதிக்கிறவர்களுக்கு மாத்திரமே இந்த வார்த்தை. எல்லாருக்கும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டு வேலை செஞ்சு பையனை வளர்த்தாங்க. அவனும் வளர்றான். அப்போது அவங்க சபையில் ஒரு தீர்க்கதரிசி அந்த பையன் தலைமையில் கையை வச்சு இந்த வசனத்தை, இந்த பின்பாகத்தை மாத்திரம், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். எல்லாம் சிரிச்சாங்க. இது பொய்யான தீர்க்க தரிசனம்னு சொன்னாங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை கடன் கொடுக்கும்படி கர்த்தர் வைக்கிறாருப்பான்னா, அந்த அம்மா வீட்டு வேலை செய்கிறாங்க.
வீட்டு வேலை செஞ்சு அந்த பையனை படிக்க வைக்கிறாங்க. அது சபைக்கே தெரியும், அவங்க கஷ்டப்படுற குடும்பம்னு தெரியும், அந்த பையனும் கஷ்டப்படுறான்னு தெரியும். ஆனால் இங்கே வந்து ஒரு தீர்க்க தரிசனம் புறப்படுகிறது, நீ ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று அந்த தீர்க்க தரிசி அவன் மேலே கையை வச்சு சொல்கிறார். ஜனங்கள்லாம் வந்து யோசிக்குது, ஒரு சிலர் சிரிக்கிறாங்க, ஒரு சிலர் இது எப்படி நடக்கும், இவங்களே கடத்தில் கடன் வாங்காத இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் ஜாதிகளுக்கு எப்படி கடன் கொடுக்க முடியும்? அப்போது அந்த பையன் வளர்ந்துட்டான், வந்து நல்லா படித்து கர்த்தர் கிருபையால் அதே அந்த வார்த்தை சொன்னது போல் ஒரு பேங்க்கில் கொண்டு போய் உட்கார வச்சார் அந்த பையனை. அவன் அநேக ஜனங்க ஜாதிங்க வேற வேற ஜாதிங்க வந்து இவன் அந்த கையெழுத்து லோனில் கையெழுத்து போட்டாதான் அவன் பணம் வாங்க முடியும், கடன் வாங்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் போஸ்டிங்கில் கொண்டு போய் கர்த்தர் உட்கார வச்சார். உட்கார வச்சு இப்போ கூட நடுவில் எனக்கு தெரிஞ்ச என்னோடு கூட வேலை ஸ்தலத்தில் வேலை செஞ்ச ஒரு சகோதரியினுடைய மகன், அவனு கூட அது என்ன ஊருமா, அது தேனி மாவட்டத்தில் ஒரு பேங்க்கில் நல்ல போஸ்டிங்கில் எத்தனை லேண்டெல்லாம் எட்டு வந்து வச்சு பணம் வேணும்னு சொல்லி கேட்பேன். இவர் தான் சின்ன வயசு இந்த மகன் தான் போய் அதை பார்த்து இன்ஸ்பெக்ட் பண்ணி கையெழுத்து போட்டு அனுப்பிச்சா தான் பணம் லோனு. பாருங்க, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்குறாருன்னா, வெறும் நம்ம வந்து கட்டுக்கட்டாக பணத்தை வச்சு இன்னும் உக்காந்துக்குன்னு வருவாங்க என்கிட்ட நான் கடன் கொடுக்குறேன்னு, அது அப்படி ஒரு காரியம் இருந்தாலும் இருக்கலாம், நான் அதை சொல்ல வரல. முக்கியமாக நடந்த காரியம், அந்த பையனை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனம், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பான். பெரிய பெரிய ஆள்லாம் கியூவில் வந்து நிற்பான், உக்காந்து இவங்கிட்ட வந்து பார்த்து இவங்கிட்ட பேசி இவன் போய் அந்த இடத்த பார்த்து இன்ஸ்பெக்ட் பண்ணி இவன் ஓகே சொல்லி கையெழுத்து போட்டு அனுப்பிச்சாதான் அந்த கேஷ் கிரெடிட் ஆகும். அந்த அளவுக்கு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பல தரப்பட்ட ஜாதிகள் வந்து இவனிடத்துல நின்னாங்க. இவன் பணம் இல்லை தான், கவர்மெண்ட் பணம் தான், இல்லை பேங்க்கு பணம் ஏதோ. அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அப்படி தான் வச்சிருந்தார். அல்லேலூயா, இஸ்ரவேல் ஜனங்களை கானான்ல அப்படி தான் வச்சிருந்தார். இப்போ அந்த வசனத்தை வாசிங்க. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்ய போதும். ஃபர்ஸ்ட் காரியம் இதுல நல்லா கவனிங்க, 4 காரியம் நடந்திருக்கு இந்த ஒரு வசனத்துல. 4 காரியம். முதல்ல ஏற்ற நேரத்துல ஏற்ற காலத்துல மழை பெய்யும் சொல்றாங்க பாருங்க. உலகத்தான் உன் காட்டுல மழைடா அப்படின்னு. காடுன்னா என்ன, அது காடுன்னா காடு, இது என்ன அது பதில்? காடுன்றது அந்த காலத்துல வயல்வெளியை தான் சொல்லுவாங்க, வயலை தான் சொல்லுவாங்க. காட்டுக்கு போறேன், அந்த வயல்வெளியில அவன் காட்டுல மட்டும் மழை, பயிர் நல்லா விளைஞ்சி செழிக்குது, இதை தான் சொல்லுவாங்க. டே உன் காட்டுல மட்டும் மழைடா, உன் காட்டுல. இவன் சொல்லுவான் பாரு, என் காட்டுல மழைடான்னு. புரியுதா? காடுன்னா வயலுங்க, தோட்டம் துறவு வயல் எல்லாம் சேர்ந்தது தான் காடுன்னுவாங்க. காட்டுக்கு போறேன்னுவாங்க. ஏற்ற காலத்தில் மழை பெய்யும். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உனக்கு உதவிகளையும் ஒத்தாசைகளையும் கர்த்தர் அனுப்புவார். அல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் உனக்கு காரியங்கள் வாய்க்கப்படும். அதுக்கு தான் மறைமுகமா இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கொடுத்து கர்த்தர் சொல்றாரு, ஏற்ற நேரம். பல நேரத்தில் அந்த நேரத்துக்கு கிடைக்காம எத்தனை வேலை இடையூறு தடைகள் வந்திருக்கு தெரியுங்களா, அந்த நேரத்துக்கு கிடைக்காம. ஆனா இனிமேல் கர்த்தர் சொல்ற இந்த வாக்கு தத்தம், கர்த்தரோடு இருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஏற்ற நேரத்துல உன் இடத்துல மழை பெய்யும். ஆமென் சொல்லுங்க. ஏற்ற நேரத்துல காரியங்களை செய்கிறவர் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஏற்ற நேரத்துல உன் காரியம் நிறைவேற்றப்படும். ஏற்ற நேரத்துல மழை பெய்யும்.
ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப பாருங்க, விவசாயிகள் எல்லாம் போராடுறாங்க. காரணம் என்ன? ஏற்ற நேரத்துலன்னா அந்த பயிர் வச்சு மழைக்காக காத்திருக்கிறாங்க. ஏற்ற நேரத்துல மழை வரல, வறண்டு போயிடுது, விவசாயம் எல்லாம் போயிடுது. அந்த நேரத்துல மழை வரல, அந்த நேரத்துல மழை இல்லாதபடியால போட்ட அறுவடை ஒன்றும் இல்லாம, போட்ட விதையெல்லாம் கருகி அது முளைச்சி தண்ணி இல்லாம, அந்த நேரத்துக்கு உண்டான தண்ணி, காலத்துக்கு ஏற்ற அந்த மழை. அல்லேலூயா. கர்த்தர் முதல் வாக்கு பண்றாரு என்னன்னா, காலத்துக்கு கரெக்டா சரியா தப்பி போயெல்லாம் நிறைய நடந்திருக்கு. அந்த நேரத்துல வச்சுட்டு காத்திருப்போம், அந்த மழை வந்தா இந்த பயிரெல்லாம் நல்லா வளர்ந்து செழிப்பாயிடமே, மழை இல்லையே அப்படின்னு சொல்லி நினைப்போம். அப்படின்னா வாழ்க்கையில, உன் வாழ்க்கையில அந்த நேரத்துல கிடைச்சா நல்லா இருந்திருக்குமா, அந்த நேரத்துல நடந்திருந்தா நல்லா இருக்குமே, அந்த நேரத்துல முடிஞ்சிருந்தா நல்லா இருப்போமே நம்ம யோசிப்போமே. அதுக்கு ஒரு முடிவை கொண்டு வந்துதான் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் உன் தேசத்துல மழை பெய்யும். ரெண்டாவது, நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதி. நம்ம எதை கை வைக்கிறோமோ, ஆமென் சொல்லுங்க. யோசேப்புக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்திருந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அது நான் விலக்கி வர சண்டேல எல்லாத்தையும் நான் விலக்கி சொல்கிறேன். நான் மேலோட்டமாக சொல்லிட்டு இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். யோசேப்பை குறித்தெல்லாம் பார்ப்போம். அவன் கையை வச்சதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதம். அவங்க மேலே இருக்கிறவங்கலாம் பார்க்குறாங்க, என்னடா இது, அவன் வரப்போ 10 இருந்தது, வந்த உடனே என்னென்ன பண்ணணும் அப்படியே 100 ஆயிடுச்சு. அவன் சுற்றி ஆசீர்வாதமாக போயிடுச்சு. அதை பார்க்குறாங்க. அவன் கையை வைக்கிறதெல்லாம் செழிப்பாகுதே அப்படின்னு சொல்லி அங்கே அவனுக்கு இன்னும் பல தரப்பட்ட அதிகாரங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் வருகிறது. கையிட்டு செய்கிறது எத்தனையோ நஷ்டத்தை நம் வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிறது. அல்லேலூயா. அதே போல கையிட்டு செஞ்சதுக்கு ஏற்ற அந்த வருமானம், அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்போம், ஆனால் குறைவானது வரும். ஒரு மாசத்துக்கு ஒரு 20,000 ரூபாய்க்கு வேலைக்குண்டான வேலையை செஞ்சிருப்போம், ஆனால் 5,000 தான் கிடைச்சிருக்கும். இந்த நிலைமையெல்லாம் கர்த்தர் மாத்துறாரு. ஆமென் சொல்லுங்க. அவருடைய பிள்ளைங்களுக்கு. அல்லேலூயா. இந்த நான் கூட இதுல ரொம்ப பாதிக்கப்பட்டவன். ஏன்னா நான் ஊழியத்தில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன், நிறைய நேரத்தை செலவழிச்சிருக்கிறேன். என் பலவீனத்தையும் பலத்தையும் இந்த ஊழியத்தில் தான் போட்டேன். அல்லேலூயா. கர்த்தருடைய அதே போல் நீங்களும் எவ்வளோ வேலையில் பிரயாசப்பட்டு இருப்பீங்க. எவ்வளோ வந்தாலும் ஒன்றுமே பத்தலையே, எவ்வளோ வந்தாலும் ஒன்றும் இல்லாமல் போயிடுதே. அல்லேலூயா. அதில் கையின் கிரியைகளிலே ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. கையின் கிரியை, உன் கையிட்டு செய்யும் வேலையை ஆசீர்வதிக்கவும். இது ரெண்டும் நடக்கணும்னா வானத்தை திறக்கணும், மழை வரணும் ஏற்ற நேரத்தில், உன் வயல்வெளியில், உன் குடும்பத்தில், உன் வேலையில், உன் பிள்ளைங்க மத்தியில், அதாவது ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில். அப்படின்னா உனக்குண்டான இடத்துல, உனக்குண்டான குடும்பத்தில், உனக்குண்டான காரியத்தில் மழை பெய்யணும். ரெண்டாவது, நீ கையை வைக்கிறதெல்லாம் தொடங்கணும், நீ கையை வைக்கிறதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். அப்படின்னா அந்த வானம் திறக்கணும். அல்லேலூயா. வானம் திறந்தா இது ரெண்டும் ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, மூணாவது வானம் திறந்தது மூணாவது, நாலாவது என்ன நடக்கன்னா, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. இந்த கடைசி வார்த்தையில தான் உலகத்துல பாதிக்கு மேல இந்த பிரச்சனையில சிக்கி மாட்டி தவிக்கிறாங்க, கடன்ல. அல்லேலூயா. இந்த கடன்களை மாற்றும்படி, தேவ ஜனங்களுடைய கடன்களை மாற்றும்படி கர்த்தர் வானத்தை திறக்க போறார். அல்லேலூயா. கர்த்தருடைய
பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடனில் அழிஞ்ச குடும்பம் எவ்வளோ இருக்குது, கடனில் மரணம் சந்தித்த குடும்பங்கள், கடனால் இழந்ததை எவ்வளோ இழந்த குடும்பம், மானத்தை இழந்து பொருட்களை இழந்து இப்படி எவ்வளோ இழந்த குடும்பங்கள் உண்டு. அல்லேலூயா. இந்த கடனினால் சிக்கி தத்தளித்த குடும்பங்கள் இன்றைக்கும் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா அந்த பாதையெல்லாம் நான் கடந்தபடியால் எனக்கு தெரியும் அந்த கடனால் எவ்வளோ வருத்தம் வரும், எவ்வளோ வேதனை வரும், எவ்வளவு கஷ்டம் வரும், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு தலைகுனிவுகள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல கர்த்தர் கையை வைக்க போறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுல கர்த்தர் கையை வைக்க போறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கடன் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்ற இந்த வருஷத்துல. ஆமென் சொல்லுங்க. படிப்படியா எல்லாம் மாறப்போகிறது. ஆமென் சொல்லுங்க. அந்த கானான் தேசத்துக்குள்ள உள்ள அனுப்பிட்டு படிப்படியா உள்ள இருக்கிற எதிராளிகளை அழிச்சு கொன்று அப்புறப்படுத்தி அந்த கானானை சுதந்திரித்தார்கள். படிப்படியாய் அதில் இருந்த விலங்கினங்கள், விஷ ஜந்துக்கள் மொத்தமா துரத்தல, படிப்படியா அனுப்பி அந்த கானானை அதே போல இந்த வருஷம் நான் விசுவாசிக்கிற இந்த 2025 முடிவதற்குள்ள உன்னை கடன் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் வைப்பாராக. ஆமென். கர்த்தர் சொன்ன தம் வார்த்தையை நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. ஒருவேளை எல்லாம் நல்லா இருக்கு, கரெக்டா இருக்கு, வருமானம் கரெக்டா இருக்கு அப்படின்னா கூட உன்னை விட மாட்டார். வானத்தை திறந்து ஆசீர்வதிச்சு நீ ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி கர்த்தர் உன்னை வைப்பார். அல்லேலூயா. அநேக ஜனங்களுக்கு கடன் கொடுக்கும்படி, நீயோ கடன் வாங்குவதில்லை என்ற வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ ஜனமே, கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். எதன் மூலமாக இந்த வானம் திறக்கப்படும் என்பதை நம்ம வரும் சண்டேல நம்ம தெளிவாக பார்க்கலாம். வானத்தை திறக்கிற காரியங்கள் எது மல்கியால் போடப்பட்டிருக்கிறது. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாது போகும் மட்டும் நான் ஆசீர்வதிப்பேன்றார். இன்னொரு இடத்துல அவர் ஜெபித்த பொழுது வானம் திறக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். இன்னொரு இடத்துல ஸ்தேவான் பரிசுத்த ஆவியில நிரம்பி வானம் திறந்திருக்கிறதையும் இயேசுவை அங்கே நிற்கிறதையும் பார்க்கிறேன். நான் வசனத்தை மாத்திரம் சொல்ல, இதுக்கெல்லாம் நிறைய ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. அதான் சொல்லிட்டேன்ல, இந்த ஆசீர்வாதமான வாக்கு தத்தம் கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு, கர்த்தரோடு நடக்கிறவர்களுக்கு, கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றவர்களுக்கு, எவ்வளோ போராட்டம், பிரச்சனை, அவமானங்கள்லாம் வந்து அதை சகித்து கர்த்தருக்காக சாட்சியாய் நின்றவர்களுக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்க. எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் ஜெபத்தை விடாம, ஆவிக்குரிய வாழ்க்கையை விடாம, ஐக்கியத்தை விடாம, எல்லாத்துலேயும் முன்மாதிரியாய் நின்றவர்களுக்கு கர்த்தர் இந்த பெரிய வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் மறுபடியும் சொல்கிற காரணம் என்னன்னா, கர்த்தரோடு பயணிங்க இந்த வருஷத்தை. போதும் உலகத்துக்காக நேரத்தை செலவிட்டு இங்கேயும் அங்கேயும் சுத்தந்து இங்கேயும் அங்கேயும் நேரத்தை போக்கடிச்சதெல்லாம் போதும். இனி காலம் செல்லாது. அல்லேலூயா. மேலும் மேலும் நீ எந்த ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது கர்த்தரிடத்திலிருந்து. 2வது, உலகம் அழிவுக்கு நேராய் நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. உலகம் அழிவுக்கு நேராய் திரும்பி கொண்டிருக்கிறது. ஏன்னா கடைசி காலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் காலங்கள். அவர் வருவதற்கு முன்பாக என்னெல்லாம் நடக்கும்னு நம்ம வேதத்தில் வாசிச்சிருக்கிறோம். ஏற்கனவே நிறைய இதை குறித்து பிரசங்கித்திருக்கிறோம். அவர் வருகையின் செய்தியின் நல்லா கவனித்து கொள்ளுங்க. நீங்க இந்த ஆண்டுல கர்த்தரை மிஸ் பண்ணக்கூடாது எதுலையும். ஆமென் சொல்லுங்க. சபை ஐக்கியத்தை விடவே கூடாது. ஒரு வாரம் கூட விடக்கூடாது. சபை ஐக்கியம் என்பது ரொம்ப முக்கியம். இந்த ஐக்கியத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வார்த்தை.
அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபிக்கிறத நிறுத்தாதீங்க, ஜெபிக்கிறத விடாதீங்க. ஜெபிக்கிற நேரத்தை கூட்டலனாலும் பரவாயில்ல, குறைச்சிடாதீங்க. பாடுறது, துதிக்கிறது, ஆராதிக்கிறது இதெல்லாம் விட்டுறாதீங்க. மெயினாக அந்த மிக முக்கியமாக அந்த வேதத்தை விட்டுடாதீங்க, வேத வசனத்தை விட்டுடாதீங்க. இன்னும் அதிகரிக்கணும். ஏன்னா நீ தப்புவிக்கப்படணும்னா, நீ பாதுகாக்கப்படணும்னா, உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும்னா, உன் வலது பக்கத்தில் 1000 உன் இடது பக்கத்தில் 10,000 விழும், அது உன்னை அணுகாத இருக்கணும்னா உன்னதமானவரின் மறைவில் இருக்கணும். அல்லேலூயா. இருளில் நடக்கும் கொள்ளை நோய்க்கும் பகலில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நீ தப்பு வைக்கப்படணும்னா உன்னதமானவருடைய மறைவில் வரணும். அல்லேலூயா. சங்கீதம் 91 வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, தீமை வராதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவுக்கும் காரணம் அந்த முதல் வசனம். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இந்த வருஷத்துல இருளில் நடமாடும் கொள்ளை நோய் வரும், பகலில் சங்காரமாக்கும் அம்புகள் பாயும், இப்படி நிறைய காரியங்கள் வரும், விழும், விழுந்துக்கும். நிறைய காரியங்கள் வந்தாலும் உன் பக்கத்திலேயே நடக்கும், உன் பக்கத்து வீட்டில் நடக்கும், உன் தெருவில் நடக்கும், வேலை ஸ்தலத்தில் நடக்கும், எல்லா இடத்துலையும் நடக்கும். ஆனா உன்னை அணுகாது, உன்னை வராது. அதுக்கு ஒரே காரணம், நீ உன்னதமானவருடைய மறைவில் வந்தாதான், உன்னதமானவருடைய மறைவில் இருந்தாதான் அடுத்த வருஷத்தையே காண முடியும். அல்லேலூயா. எனக்கே கொஞ்சம் வருத்தமும் லேசாக நடுக்கமும் பிடிச்சிருக்குது. அல்லேலூயா. எனக்கு கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களை நான் சேவ் பண்ணணும்ல, நான் பாதுகாக்கணும்ல, நான் ஒருத்தரை விட்டால் கூட கர்த்தருக்கு பதில் சொல்லணும்ல. அதனால தான் ஒரு சில நேரத்தில் ரொம்ப கடுமையாக சத்தியத்தை சொல்லி எப்படியாகிலும் அதுக்குள்ளே உங்களை வளைச்சி போட்டு கரெக்டான பாதையில் கொண்டு போகணுன்னு பார்க்குறேன். அல்லேலூயா. இதனால் ஒரு சிலர் என்னை கோச்சிக்கிறாங்க. ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படுறதே இல்லை, தொடச்சி போட்டு போயிடுவேன். ஏன்னா வேறு வழி இல்லை. எனக்கு இதுதான் ஊழியம், உங்களை கொடுத்துருக்கிறார் கர்த்தர். ஆமென். ஒரு சில நேரத்தில் கண்டிப்போடு சொல்ல காரணம் இதுதான். இப்போவும் நான் சொல்கிறேன்னே, நான் மறைமுகமாக உங்களுக்கு இன்ட்டு கொடுக்குறேன், புரிஞ்சுக்குங்க. வருஷம் வருஷம் இதே தான் சொல்கிறாங்க. ஒரு கூட்டம் ஒரே பிளெஸ்ஸிங்காக இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கணும். இன்னொரு கூட்டம் அதை நடக்கும், இதை நடக்கும், இவன் செத்துருவான், அவன் போயிடுவான், நெருப்பு வருது, அழிவு வருது, தண்ணியில் அழிவு வருது, அப்புறம் வியாதியில் அழிவு வருது, இப்படி அப்படின்னுவாங்க. இதெல்லாம் வருஷம் வருஷம் கேட்டுட்டு தான் இருக்கிறோன்னு. அந்த கேட்ட அந்த சொன்ன வார்த்தைலாம் நிறைவேறுகிற வருஷம் ஆரம்பிச்சிடுச்சுங்க. சொன்னாங்க தான் நிறைய பேர். நம்ம என்ன நினைக்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் நடக்கலைன்னு நினைச்சுன்னு இருக்கிறோம். இன்னைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் இயேசு வரலன்னு தான் சொல்றாங்க. தெரியுமா உங்களுக்கு? போய் கேளுங்களேன் யூதர்களை. இயேசுக்காக இன்னும் செவுத்துல முட்டிக்கிறாங்க. தெரியுமா? அவர் எப்போ வந்து போயிட்டாரு, திருப்பி வர போறாரு. நான் சொல்றது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கும் இயேசு வரலன்றாங்க. மெசியா வருவார், எங்களை காப்பாற்றுவாருன்னு இன்னைக்கும் செவுத்துல முட்டிக்கிறாங்க. அவர் எப்போ வந்து போயிட்டார், பைபிளில் எழுதப்பட்டிருக்கு, வந்ததுக்கான அடையாளம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அவர் தான் ஜீவனுள்ள தேவன், ஆண்டவர், கர்த்தர் என்பதை அறியாமல் இருக்கிறாங்க. அதே போலதான் இந்த ஜனங்க நிறைய சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய செய்தி வந்து உள்ள வாழ்க்கைக்குள்ள நெருங்கும் பொழுது, உள்ள நடக்கும்போது தான் தெரியும். யாருக்கும் தெரியாது. சங்கார தூதன் அப்படியே சைலண்டா வரான், ரத்தம் பூசின வீட்டை மாத்திரம் பார்த்துட்டு அப்படியே போறான், ரத்தம் இல்லாத வீட்டுக்குள்ள அப்படியே உள்ள நுழையிறான். தெரிய மாட்டேன் ஜனங்களுக்கு. கர்த்தர் எவ்வளோ சொல்றார், தீர்க்கதரிசிகளை அனுப்பி. பழைய ஏற்பாட்டில் சொல்றார் பாருங்க, நான் எத்தனையோ தீர்க்கதரிசிகளை அனுப்பினேன், கோழி தன் கூட்டில் சேர்த்துக்கொள்ள, தன் சிறகுல சேர்த்து கொள்ளும் வண்ணமாய் நான் எத்தனையோ தடவை பிரயாசப்பட்டேன். ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் எத்தனையோ தீர்க்கதரிசிகளை அனுப்பி சொன்னேன், என் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களா இருக்கிறார்களே. அல்லேலூயா. நான் எதுக்கு இதெல்லாம் முன்னாடியே சொல்லிடுறேன்னா, நீங்கள் பார்க்க போகிறீங்க,
அதனால ஜாக்கிரதையா இருந்துக்குங்க, ஆண்டவரோடு நடங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க, வார்த்தையில் இருங்க, சபை ஐக்கியத்தை விட்டுடாதீங்க. இப்போ ஆவிக்குரிய காரியத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, நேரத்தை வீணடிக்காதீங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தையும் நேரத்தையும் பயன்படுத்தி கொள்ளுங்க. நான் வேலை செய்யாத இதெல்லாம் சொல்ல வரல, கம்முன்னு அப்படின்னா நான் வேலையே செய்யாம இங்க வந்து உக்காந்துக்கிட்டான்னு கேட்கும். அப்படி ஒரு ஆவி இருக்குது, நிறைய ஸ்பிரிட்டுங்க இருக்குது, எல்லாத்தையும் நான் டேக் ஓவர் பண்ணின்னு தான் வரேன். இங்கே இருக்கு, வெளியே இருக்கு. நிறைய பேர் ஒரு சிலர் இப்படி கூட கேட்பாங்க, அப்படின்னா இவருக்கு வேலை இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் விட்டு உக்காந்துக்கினார். அந்த மாதிரி நானும் வந்து உக்காந்துக்குவான்னு கேட்குற ஆவிங்க இருக்கு இந்த காலத்தில். நான் என்ன சொல்ல வரேன்றது புரிஞ்சுக்கிறது இல்லை. நான் வேலைக்கெல்லாம் போக வேணான்னு சொல்லவே இல்லையே, வேலைக்கெல்லாம் போங்க, எல்லாம் பண்ணுங்க. அதையும் தாண்டி உன் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கு, உன் ஆத்துமா இருக்கு, உனக்கு ஒரு ஆத்துமா இருக்கு. அல்லேலூயா. இரண்டாவது, உலகத்துல நடக்கிற காரியங்கள் எல்லாம் உனக்கு அடையாளமாய் தெரியப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வேதத்துல நீ வாசிச்சிருக்கிற மத்தேயு, மார்க்கு, லூக்கால எல்லாம் தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல்ல தெளிவா போடப்பட்டிருக்கு, தானியல்ல தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்ல தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் என்ன நடக்கும், ஜனங்கள்லாம் என்னெல்லாம் சந்திக்க போகிறாங்க என்பது எல்லாம் தெளிவா இருக்கு. இதுல என்ன நான் புதுசா சொல்றதுக்கு, உங்களுக்கு தெரியுமே சத்தியம். உங்களை எச்சரிப்பூட்டுறேன், அவ்வளவுதான். அல்லேலூயா. என் ஜனங்களை எச்சரின்றாரு, எக்காலத்தை வாயில வையப்பா, எச்சரிப்பான்றாரு. அந்த மாதிரி நான் சொல்றேன், இது வாக்குத்தத்தமான வார்த்தை தான். இந்த வாக்குத்தத்த வார்த்தை நம்மளுக்கு தான் கொடுத்துருக்கிறாரு. ஆனாலும் நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், தேவனோடு இருக்கிறவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். சும்மா பொழுதுபோக்குக்கோ இல்லைன்னா வரணுமேன்ற கட்டாய கடமைக்கோ, சபைக்கு வருவதோ இல்லை ஜெபிப்பதோ, இந்த மாதிரி கடமைக்கென்று இருக்கிறவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமான்னு எனக்கு தெரியல. அது கர்த்தருடைய காரியம். நடக்காதுன்னு நான் சொல்ல வரல, நடக்கலாம், கர்த்தர் இரக்கம் வச்சு செய்யலாம். ஆனால் அதையும் தாண்டி வாக்குத்தத்தத்தை விட்டுடுங்க. அதையும் தாண்டி உன் ஆவிக்குரிய வாழ்க்கை கரெக்டாக இருந்தால் தான் இந்த உலகத்தில் நீ வாழவே முடியும், ஒழுங்கா, நல்லா, ஆசீர்வாதமாக, சந்தோஷமா. இதை கேட்டுக்கங்க, இந்த சத்தியத்தை கேளுங்க. வாக்குத்தத்தம் விடுங்க, வாக்குத்தத்தம் விடுங்க. கர்த்தர் நிறைவேற்றா, கர்த்தர் நடத்துறாரு, எல்லாம் பண்றாரு. ஆனா இனி வரும் காலங்களிலே உன்னால இங்க சமாதானமா இந்த பூமியில வாழ முடியாத நாட்கள் வருகிறது, சந்தோஷமா வாழ முடியாத நாட்கள் வருகிறது. நீ பயங்கரமான காரியங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதான் ஒரு வசனம் இருக்கு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல். எனக்கு முன்பாய் நிற்க பாத்திரவான்களாய் மாற்ற ஜெபம் வேணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஜெபத்தை நீங்க விடாதீங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரோடு இருங்க. யோனுக்கை போல கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென். யோனுக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், அவன் தேவனோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான். நம்முடைய முடிவு சமாதானமா இருக்கணுங்க. ஆமென் சொல்லுங்க. நம்முடைய முடிவு ஆசீர்வாதமா இருக்கணுங்க. அல்லேலூயா. சும்மா நல்லா வாழ்ந்துட்டு அப்புறம் தரங்கிட்டு போய் விழுந்து போய் அப்படி ஒரு மரணம் நம்முடைய வாழ்க்கையில வரவே கூடாதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா வாழ்ந்தா நல்லா வாழ்ந்துட்டு போனோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதனுடைய செய்தியெல்லாம் நான் வசன ஆதாரத்தோடு எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை இதை குறித்து நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். இன்னும் ஒரு சில காரியங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. நான் ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க, அந்த கீவேர்டை வாசிங்க. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு நமது நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரோடு இருக்கிறவர்களுக்கு திறக்கப்படுகிற வானம் வேற, கர்த்தரோடு இல்லாதவர்களுக்கு திறக்கப்படுகிறது வேற. ஆமென் சொல்லுங்க. கர்த்தரோடு இருக்கிற ஜனங்களுக்கு பொக்கிஷ சாலையை திறப்பார்.
கர்த்தரோடு இல்லாதவர்களுக்கு வேறெல்லாம் நிறைய திறக்கப்படும். அது எங்கெங்க என்னென்ன இருக்குன்றது உங்களுக்கு வசனம் தெரியும். அப்படி இல்லைன்னா நான் சொல்றேன். ஆனா கர்த்தரோடு இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் போராடி அழுது தேவ சமூகத்தில் ஆண்டவரே ஒரு நல்ல வார்த்தையை இந்த வருஷத்தில் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆற்றி தேற்றுங்கப்பா. நாங்கள் ரொம்ப உபத்திரவத்திலிருந்து வந்திருக்கிறோம், போராட்டத்திலிருந்து வந்திருக்கிறோம், நிறைய பிரச்சனையை சந்தித்திருக்கிறோம். ஆண்டவரே எங்கள் முடிவு ஆசீர்வாதமாக இருக்கணும், நல்லா வாழ்ந்து எங்கள் வாழ்க்கையை முடிக்கணும்ப்பா, செழிப்பாக இருக்கணும்ப்பா, எங்க வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே, எங்க சூழ்நிலை மாறணும் ஆண்டவரே. எத்தனை நாள் தான், எத்தனை வருஷம் தான் நாங்க கடன் வாங்கி கொண்டே இருப்பது? நாங்க கடன் கொடுக்கிறவர்களாய் மாறக்கூடாதா? உங்க வேத வசனம்லாம் எங்க வாழ்க்கையில நிறைவேறாமே இருக்கிறதே என்று சொல்லி நிறைய ஜெபிச்சோம். நீங்களும் ஜெபிச்சிருக்கிறீங்க. அதுக்கு ஏற்றாற் போல கர்த்தர் ஒரு நல்ல வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார், இந்த சபைக்கு கொடுத்திருக்கிறார், உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். உனக்காக எனக்காக கர்த்தர் தமது வானத்தை திறக்க போகிறாருங்க. அல்லேலூயா. உனக்காக எனக்காக அவர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். ஆமென் சொல்லுங்க. அப்ப வானத்தை உனக்கும் எனக்கும் திறக்கிறார்னா எந்த அளவுக்கு நம்ம பாத்திரவான்களா இருந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரோடு இருந்திருக்கிறோம், எந்த அளவுக்கு இல்லைன்னா இப்படி செய்வாரா கர்த்தர்? நீயும் நானும் ஆண்டவரோடு வைராக்கியமா இருந்து ஜெபித்து பாடி துதித்து ஆலய ஐக்கியத்தில் இருந்து பரிசுத்தத்தில் இருந்து சாட்சியில் இருந்து இந்த வருஷத்தை, போன வருஷத்தை முடிச்சிருக்கிறோம், முன் வருஷத்தை முடிச்சிருக்கிறோம், அதுக்கு முன்னாடி முடிச்சிருக்கிறோம். இப்படி பல வருஷங்களை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இப்படி நம்ம பார்த்து நமக்காக மேல திறக்கிறார். ஹெவன் ஓப்பன் ஆகுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வானத்தை திறக்கிறாருங்க. இது சாதாரண விஷயம் இல்லைங்க, இது சாதாரண நபருக்கு இல்லைங்க. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்காக. ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் சொல்ல முடியும். ஆமென் சொல்லுங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொரு நபருக்காக வானத்தை கர்த்தர் திறப்பார். ஆமென் சொல்லுங்க. நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை கர்த்தர் உனக்காக எனக்காக இந்த 2025 கர்த்தர் திறப்பார். உன் இடத்துல மழை பெய்யும், ஏற்ற காலத்துல மழை பெய்யும். நீ கையிட்டு செய்யும் அத்தனையும் ஆசீர்வாதமாய் மாறும். ஒண்ணு கூட நஷ்டமோ இழப்போ இல்லை, எல்லாம் பெருக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நீ கையை வைக்கிறத எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சுட்டே வருவாரு. நீ கையை வச்சுட்டே போ, பின்னாடி ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும். நீ கையை வைக்கிறத எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உனக்கு கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். அல்லேலூயா. தமது பொக்கிஷ, தமது அவருடைய, அந்த வசனம் சொல்லுது கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலை. அல்லேலூயா. நல்ல இடத்தை திறந்து கொடுப்பாருங்க உனக்கு. அல்லேலூயா. உன் கண்கள் எவ்வளவு தீமையே பார்த்தது, ஆனா இப்ப நன்மையை பார்க்க போகிறது, நல்ல காரியங்களை பார்க்க போகிறது. கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் திறப்பார். கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா. விசுவாசமாக எல்லாம் கண்களை மூடி தெய்வ சமூகத்தில் எல்லாம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி நான் விசுவாசிக்கிறேன். இந்த முதல் நாள் அதிகாலை வேளையில் உனக்காக அந்த வானம் திறக்கப்படுவதை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவாராக. வானம் திறந்தா என்ன நடக்கும் என்பதை உன் வாழ்க்கையிலே கர்த்தர் காண்பிப்பாராக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்க சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த வார்த்தையை வைத்து இன்றைக்கு ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையின் மகிமை
வெளிப்பட வேணையா. ஆண்டவரே, உங்க ஜனங்களுடைய இடத்துல ஏற்ற காலத்துல மழை பெய்யணும். கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தர் ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அந்த நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை திறக்கணையா. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாத மட்டும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு பேக் ஷாட்டா பெரிய லெவலில் நல்ல ஆண்டவரே ஆசீர்வாதமான இடத்துல கொண்டு போய் கர்த்தர் வைப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் உயர்த்தப்படுவார்களாக. உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கட்டையா, ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கட்டையா. ஏழ்மையே கண்ட, ஏழ்மையிலே வாழ்ந்த, ஆண்டவரே குறைவிலேயே இருந்த ஜனங்கள் ஐயா, கர்த்தர் நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர், நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். உங்க வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவீராக. வானம் திறக்கப்படுவதாக, வானம் திறக்கப்படுவதாக. உமது நல்ல பொக்கிஷ சாலை திறக்கப்படட்டும் உம்முடைய ஜனங்களுக்கு. இரமா கந்தபர பதுரலே மோகரபுஷலதரகா ரிபிதிரலோ குரா கந்தர பலபதரவா. பொக்கிஷ சாலை திறக்கப்படட்டையா. பொக்கிஷ சாலை என்பது பல இடங்கள் இருக்கிறது. ஒரே கந்தபரமா துருமுஷலதரகா. அந்த நல்ல பொக்கிஷ சாலை உம்முடைய பிள்ளைகளுக்கு திறந்து விடுவீராக. அடைப்பட்ட அந்த பொக்கிஷ சாலை திறக்கப்படட்டும். உங்க பொக்கிஷ சாலை திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, இது வரைக்கும் உங்க ஜனங்க ஒண்ணுமே பார்க்கலையா ஐயா. ஆண்டவரே, வறுமையை தானே பார்த்திருக்கிறாங்க, கஷ்டத்தை தானே பார்த்தாங்கப்பா. ஆண்டவரே, ஒண்ணும் இல்லாம இருந்திருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, நீர் அந்த ஜனங்கள் எல்லாம் கண்ணோக்கி பார்த்து உங்க வானத்தை திறந்து இடங்கொள்ளாத மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவீராக. பொக்கிஷ சாலையை உம்முடைய பிள்ளைகளுக்கு திறந்து விடுவீராக. நீர் வாக்குத்தத்தம் பண்ணினீரே, அந்த வார்த்தையை இப்பொழுதே உம்முடைய ஜனங்களுக்கு நிறைவேற்றுவீராக. உங்க வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே.